தமிழ்நாட்டில் இன்று 4280 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டு அறிவிப்பு. மூன்றாவது நாளாக ஒருநாள் பாதிப்பு 4000-ஐ தாண்டிய நிலையில் இதுவரையிலான எண்ணிக்கை 1,07,000-ஆக உயர்வு. சென்னையில் இன்று பாதிப்பு சற்று குறைந்த நிலையில் 1842 பேருக்கு கொரோனா உறுதியானது. பெருநகரில் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 66,538-ஆக உயர்வு. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 2214 பேர் டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்பியதாக அறிவிப்பு. கொரோனா பாதிப்பால் இன்று 65 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 1450-ஆக அதிகரிப்பு. முதலமைச்சர் அறிவித்தபடி தமிழ்நாடு முழுவதும் நாளை ஞாயிற்றுக்கிழமை எவ்வித தளர்வுகளும் அற்ற முழு ஊரடங்கு நடைமுறை. நள்ளிரவு 12 மணி முதல் திங்கட்கிழமை அதிகாலை வரையில் தளர்வற்ற முழு ஊரடங்கு நீடிக்கும். சென்னை, மதுரையை தொடர்ந்து மாநிலம் தழுவிய அளவில் தளர்வற்ற முழு ஊரடங்கு அமலாவதால் தீவிர கண்காணிப்பு. மாவட்ட எல்லைகள், நகர பகுதிகளில் சோதனைச் சாவடிகள், தடுப்புகள் அமைத்து போலீசாரின் வாகன தணிக்கை தீவிரம். தமிழ்நாடு முழுவதும் நாளை ஒருநாள் தளர்வற்ற முழு ஊரடங்கில் அத்தியாவசிய பொருட்கள் உட்பட அனைத்து வகை கடைகளும் மூடப்பட்டிருக்கும். கொரோனா முழு ஊரடங்கு விதிகளை மீறி கடைகளை திறந்தால் சீல் வைப்பு உள்ளிட்ட கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் நள்ளிரவு முதல் அமலாகும் தளர்வற்ற முழு ஊரடங்கின் போது பால் விநியோகம், மெடிக்கல்களுக்கு அனுமதி. மருத்துவமனைகளும் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட மருத்துவத்துறை சார்ந்த ஊர்திகள், அரசு வாகனங்கள் மட்டுமே இயங்கும் என அறிவிப்பு. சென்னையில் நாளையோடு முழு ஊரடங்கு முடிவடையும் நிலையில் தளர்வுகளுடன் புதிய அறிவிப்புகள் வெளியிட்டார் முதலமைச்சர். திங்கட்கிழமை முதல் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை காய்கறி கடைகள், மளிகை கடைகள் செயல்பட அனுமதி. சென்னையில் வணிக வளாகங்கள் தவிர்த்த மற்ற ஷோரூம்கள், பெரிய கடைகள் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படலாம். சென்னையில் மற்ற செயல்பாடுகளை பொறுத்தவரை கடந்த 19ஆம் தேதிக்கு முந்தைய தளர்வுகள், கட்டுப்பாடுகளுடன் இயங்க அனுமதி. சென்னை பெருநகரில் திங்கட்கிழமை முதல் டீ கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்பட அனுமதி. பார்சல் முறையில் மட்டுமே விற்பனைக்கு அனுமதி என கட்டுப்பாடு. சென்னையில் திங்கட்கிழமை முதல் காலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை உணவகங்களில் பார்சல் முறையில் மட்டுமே விற்பனை. ஆன்லைன் உணவு டெலிவரிக்கு இரவு 9 மணி வரை மட்டுமே அனுமதி என அறிவிப்பு. மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அமலில் உள்ள முழு ஊரடங்கு மேலும் 7 நாட்கள் நீட்டிப்பு. ஞாயிற்றுக்கிழமையோடு முழு ஊரடங்கு முடிவடையும் நிலையில் வருகிற 12ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் அறிவிப்பு. மதுரையில் முழு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டுமே அனுமதி என முதலமைச்சர் அறிவிப்பு. பரவை பேரூராட்சி, மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, திருப்பரங்குன்றம் ஒன்றியங்களிலும் ஊரடங்கு மேலும் 7 நாட்களுக்கு நீட்டிப்பு. தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. கொரோனா தடுப்பு பணிகள், பிற விவகாரங்கள் குறித்து எடுத்துரைத்ததாக தகவல். இதுவரை இல்லாத வகையில் மதுரையில் 352 பேருக்கும், திருவள்ளூரில் 251 பேருக்கும் இன்று கொரோனா உறுதியானது. செங்கல்பட்டில் 215 பேருக்கு பாதிப்பு உறுதியான நிலையில் 5 மாவட்டங்களில் 100-ஐ தாண்டியது பெருந்தொற்று பாதிப்பு. வெளிநாடுகள், வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகம் வந்த 100 பேருக்கு இன்று கொரோனா உறுதியானது.
சென்னை நீங்கலாக மற்ற மாவட்டங்களில் 2438 பேருக்கு பெருந்தொற்று பாதிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் புதியதாக அமையும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். வருகிற திங்கட்கிழமை முதல் வாகன ஓட்டிகள் மாஸ்க் அணிந்து வந்தால் மட்டுமே பெட்ரோல் டீசல் வழங்கப்படும். கொரோனா பரவலை தடுக்க முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கம் அறிவுறுத்தல். இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவின் விரிவாக்க நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த இந்தியா அதிரடி திட்டம். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ராணுவ உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசு முடிவு என தகவல். முப்படைகளும் ஒருங்கிணைந்து செயல்படும் அந்தமான் ராணுவ தளம் மூலம் வங்கக்கடல் கண்காணிப்பு மட்டுமின்றி இந்திய பெருங்கடல் பாதுகாப்பு அச்சுறுத்தலையும் தடுக்க திட்டம். 5650 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 ஆண்டுகளில் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த முடிவு. சர்வதேச விதிமுறைகளுக்கு உட்பட்டு கொரோனா தொற்றுநோய் தடுப்பு மருந்து பரிசோதனை நடத்தப்படுவதாக ICMR அறிவிப்பு. விலங்குகள் மனிதர்களிடத்தில் பரிசோதனை நடத்த கடும் கட்டுப்பாடுகளுடன் இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு அனுமதித்திருப்பதாக விளக்கம். சென்னை பெருநகரில் 1.5 லட்சம் கட்டுமான தொழிலாளர்களுக்கு பிரத்யேகமாக குழுக்கள் அமைத்து கொரோனா பரிசோதனை தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி தகவல். சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கில் பேரூரணி சிறையில் அடைக்கப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 5 பேரும் மதுரை சிறைக்கு மாற்றம். தூத்துக்குடியில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டனர். சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அழிக்கப்பட்ட CCTV காட்சி பதிவுகளை மீட்க முயற்சி. விசாரணை நடத்தி வரும் CBCID IG சங்கர் தகவல். சாத்தான்குளம் காவல் நிலைய இரட்டை கொலை வழக்கில் போலீசார் 5 பேரை காவலில் எடுத்து விசாரிக்க CBCID திட்டம். வேறு யாருக்கு தொடர்பு இருந்தாலும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று IG சங்கர் உறுதி. சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருடன் எந்த தொடர்பும் இல்லை. செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு விளக்கம். சாத்தான்குளம் சம்பவம் தொடர்பாக தவறான புகைப்படங்களை வெளியிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். உண்மைக்கு மாறான புகைப்படங்கள் பதிவுகளை வெளியிட்டிருந்தால் உடனடியாக நீக்குமாறு CBCID அறிவுறுத்தல். திங்கட்கிழமை முதல் மாவட்டங்களுக்கு இடையே பணிக்கு சென்று வரும் IT உள்ளிட்ட நிறுவனங்களின் பணியாளர்கள் புதியதாக E-பாஸ் பெற தேவையில்லை. ஏற்கனவே வழங்கப்பட்ட E-பாசுகளையே பயன்படுத்திக் கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. புதுச்சேரியில் ஒரே நாளில் 80 பேருக்கு கொரோனா உறுதியான நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1000-ஐ நெருங்குகிறது. பெருந்தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரம். இந்தியாவில் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை சுமார் 6.5 லட்சமாக உயர்வு. சுமார் 4 லட்சம் பேர் பெருந்தொற்று பாதிப்பில் இருந்து குணமடைந்தனர். மகாராஷ்டிராவில் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2 லட்சத்தை நெருங்கியது. உத்தரப்பிரதேசம், டெல்லி, குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்களில் பெருந்தொற்று பாதிப்பு தீவிரம். கிராமப்புறங்களில் கொரோனா பரவலை தடுப்பதோடு போதிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். கீழடி அகழாய்வில் எடைக்கற்களும் அகரம் அகழாய்வில் நீள வடிவ பச்சை வண்ண பாசிகளும் கண்டுபிடிப்பு. தொழில்கூடம் செயல்பட்டதற்கு ஆதரமாக இரும்பு உலை அமைப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக அறிவிப்பு.
புதுச்சேரியில் ஒரு தரப்பு ரவுடியை கொல்ல மற்றொரு தரப்பை சேர்ந்த 2 ரவுடிகள் வீச்சறிவாளுடன் சாலையில் அச்சுறுத்தும் வகையில் நடமாடிய காட்சிகள். சிறிது நேரத்தில் மற்றொரு தரப்பினரால் இருவரும் தாக்குதலுக்கு ஆளாகி உயிருக்கு போராடிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. உலகளவில் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,12,00,000 தாண்டியது. பெருந்தொற்று பாதிப்பில் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 64 லட்சத்தை நெருங்குகிறது. மெக்சிகோவில் இன்று ஒரே நாளில் சுமார் 7,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் 654 பேர் பலியான பரிதாபம். பாகிஸ்தான், பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியாவில் தொடர்ந்து அதிகரிக்கும் பாதிப்பால் அதிர்வலை. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பச்சலனம் காரணமாக மழைக்கு வாய்ப்பு. சேலம், தருமபுரி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்பட 15 மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும். குறிப்பிட்ட கடற்பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் இன்று 2வது நாளாக எவ்வித மாற்றமும் இல்லை. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 36,976 ரூபாய்க்கு விற்பனையானது. காரைக்காலில் புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் திருக்கோவில் மாங்கனி திருவிழா. கொரோனாவால் மாங்கனிகள் வீசும் நிகழ்வுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் பரமசிவன் அடியார் கோலத்தில் அருள் பாலித்தார்.